காவிரி விவகாரத்தில் கர்நாடகாவில் தொடர் வன்முறைகள் தொடர்ந்து வருகின்றன. தமிழக பேருந்துகள் தீயிட்டு கொளுத்தப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்து தமிழக அரசியல் தலைவர்கள், விவசாய அமைப்பினர் மற்றும் நடிகர்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். தமிழர்களுக்கு பாதுகாப்பும், தம்முடைய உடைமைகளுக்கு பாதுகாப்பும், அவருடைய வணிக வளாகங்களுக்கு முழு பாதுகாப்பும் அளிக்க வேண்டிய பொறுப்பு கர்நாடகா சர்க்காருக்கு உண்டு. ஆக தமிழர்களுடைய உள்ளங்களில் மனிதநேயத்தை புரிந்து கொண்டு காவிரி நதிநீர் பிரச்சனைக்குள்ள எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கிற நீதியை அவர்கள் அறிந்து தண்ணீரை திறந்துவிடவும் தமிழருக்குரிய பாதுகாப்பும் தர வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். நான் திட்டவட்டமாக தெரிவிக்கிறேன், நாடு கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. இரு மாநிலங்கள் பற்றி எரிகிற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. எனவே உடனடியாக சட்டமன்றத்தையாவது கூட்டி இதற்கான விவாதத்தை செய்ய வேண்டும் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் என்ற முறையில் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக கர்நாடகாவில் உள்ள தமிழர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு அளிப்பதற்கு அத்தனை முயற்சிகளை மேற்கொள்வோம். ஆனால் இதை வேண்டுமென்றே அரசியலாக்கி இதன் மூலம் குளிர்காய்ந்து கொண்டிருக்கும் காங்கிரஸ் அரசை வன்மையாக நான் கண்டிக்கிறேன். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டி கர்நாடக அரசாங்கம் ஒருவேளை இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிற்கு எதிராக ஏதேனும் மாறுபட்ட நிலையை எடுப்பதற்காக மக்களுடைய இந்த போராட்டங்களை பயன்படுத்தக்கூடும் என்கின்ற உணர்வு தமிழக மக்களிடையே இருக்கிறது. இன்றைக்கு கர்நாடகத்தில் இருக்கிற முதலமைச்சர் சீதாராமையா அவர்கள் அங்கே வாழ்கிற தமிழர்கள், தெலுங்கர்கள் ஆகியோர்களுக்கு உரிய பாதுகாப்பை, மொழி சிறுபான்மையினருக்கு உரிய பாதுகாப்பை அவர் வழங்க வேண்டும். அவர்கள் உடைமைகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். நீதிமன்றம் போட்ட உத்தரவை மறுநாளே மத்திய அரசு நிறைவேற்றி இருக்குமானால் இந்த பிரச்சனையும் வந்திருக்காது, நீதிமன்ற வழக்கும் நீடிக்காது. எனவே நாட்டில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் எதையுமே மோடி அரசு தீர்ப்பது இல்லை. வெறும் வார்த்தை ஜாலங்களாலேயே காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிறார். அதனால் பொருட்சேதம், மக்களுக்கு உயிர் சேதம் எல்லாம் ஏற்படுகிறது. எல்லாவற்றிற்கு மேலாக நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்கு பெரும் சேதம் ஏற்பட போகிறது. உடனடியாக இங்கு ராணுவத்தை அனுப்பி, கர்நாடகத்திற்கு அனுப்பி சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதோடு அங்கே பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் கர்நாடகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு தொழில் நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களது உயிருக்கும் உடைமைக்கும் உரிய பாதுகாப்பை அளித்திட வேண்டும். தமிழ் மக்களுக்கு அங்கே உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். அங்கே மத்திய அரசு இராணுவத்தை அனுப்ப வேண்டும் என்கிற அளவுக்கு அங்கே வன்முறை வெறியாட்டம் தலைவிரித்தாடுகிறது. எனவே மத்திய அரசு இதில் உடனடியாக தலையிட வேண்டும். தமிழக முதல்வர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இது குறித்து விரிவாக விவாதித்து ஒரு சுமூகமான தீர்வை காண்பதற்கு வழிகாண வேண்டும். உடனடியாக கர்நாடகத்தில் தமிழர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் வகையில் சட்டம் ஒழுங்கை மத்திய அரசே தங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுக்க வேண்டும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம். இத்தனை கலவரங்களுக்கும், இத்தனை கொடுமைகளுக்கும், தமிழகம் வஞ்சிக்கப்படுவதற்கும் மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி நீர் பங்கீட்டு ஒழுங்காற்றுக்குழுவை அமைக்காமல் காலங்கொடுத்துவது மட்டும்தான் இன்றைக்கு இந்த கலவரங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது என்பதை நாங்கள் பகிரங்கமாக குற்றச்சாட்ட விரும்புகிறோம். We have to fight for our rights. We have to seek justice. But by not burning buses, destroying properties, hitting our own brothers and sisters. Is this the example we set for our children? How to protest? We are human beings first. There are leaders, there are governments, and there is a court. Let's seek justice. I understand the anger, but the way we express it, no. Let's not destroy ourselves. தண்ணீருக்கும் அங்கே தமிழர்கள் தாக்கப்படுவதற்கும் ஒரு தொடர்பும் இல்லை என்பதை யதார்த்தமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்கள் தாக்கப்படுவதால் தண்ணீர் தடுக்கப்படும் என்றோ அவர்கள் யாரும் நம்பிவிடக்கூடாது. தமிழர்களுடைய வாழ்வியல் வேறு, தண்ணீர் பிரச்சனை வேறு என்பதை அந்த மாநிலமும் மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும்.